ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம வாழைப்பூவில் பொரியல் செஞ்சோம்னா அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. காரணம் என்னென்னா அதில் லைட்டாக துவப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்ற பொரியலை கம்பேர் பண்ணுறப்ப இதோட டேஸ்ட்டும் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் நான் சொல்கிறேன், இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தொப்புள் நரம்புன்னு சொல்லி இருக்கிற 2 பகுதியை நம்ம பிரித்து எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு வாழைப்பூவை ஃபுல்லாக எடுத்திருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவுக்கு தான் எனக்கு இருக்குது. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 50 மில்லி அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்து உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வாழைப்பூவை நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு கொடுக்கும் பொழுது வாழைப்பூவில் இருக்கிற உப்பும் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் வாழைப்பூவை கட் பண்ணி வச்சா லைட்டாக கருக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் நமக்கு கம்மியாக இருக்கும். இது இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் மினிமம் ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இவ்வளோ தான் என்கிட்ட தண்ணி ஊற்றுனது இருக்குது. ரொம்ப அதிகமான தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா வாழைப்பூவில் இருக்க சத்தும் வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக ஏன்னா அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்த மாட்டோம். அடுத்ததாக ஒரு வாணலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு கடலப்பருப்பு போட்டு நம்ம பொரிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு 3 வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த காரம் மீடியமாக தான் இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் 2 கூட சேர்த்துக்கோங்க. ஒரு கட் பண்ணி வச்ச பெரிய சைஸ் வெங்காயத்தில் பாதி அளவு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லையா வாழைப்பூ, அந்த வாழைப்பூவை இது கூட சேர்த்துக்க போகிறோம். நம்ம அந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா கையால் புழிஞ்சு எடுத்துட்டு வாழைப்பூவை மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணியோடு சேர்க்க வேண்டாம். தண்ணியோட விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. சேர்க்கும் பொழுது லைட்டாக துவக்கும். அது நம்ம அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம தண்ணியெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வாழைப்பூவை மட்டும் நல்லா கையால் தண்ணியெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி எனக்கு இருக்குது. நான் இதை இதில் சேர்க்க மாட்டேன், நான் வேஸ்ட் பண்ணிவிடுவேன். இப்போ வாழைப்பூ உப்பில் ஊற வச்சுருந்ததுனால டேஸ்ட் ஓகேவாக இருக்கும். ஒரு வேளை உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதை தண்ணி எதுவும் சேர்க்காம எண்ணெயிலேயே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கிண்டி கொடுத்து ஒரு 15 நிமிஷம் போல் ஆகும் வேகிறதுக்கு. நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எப்போதுமே வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அதோடைய துவப்பெல்லாம் கம்மியாயிடும். நம்ம வேகாமல் எடுக்கும் பொழுது மட்டும்தான் அது டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் பொறுமையாக எண்ணெயிலேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் ஒரு மூடி தேங்காயில் பாதி அளவுக்கு திருவி இது கூடவே நல்லா சேர்த்துக்கிறேன். இதில் எந்த அளவுக்கு தேங்காய் போடுறோமோ அந்த அளவுக்கு அதோடைய டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் வாழைப்பூ பொரியல் நமக்கு ரெடி ஆகிடுச்சி. கண்டிப்பாக நான் சொன்ன இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுவாங்க. இவ்வளோ நேரம் வீடியோ எல்லோரும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. ஆல்ரெடி நம்ம சேனலில் வாழைப்பூவை வச்சு வாழைப்பூ வடை செஞ்சு போட்டிருக்கோம். டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.